ஐநால போய் உரையாற்ற போயிருக்காரு நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர். உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாட்டினுடைய அதிகாரிகள், தலைவர்கள் நெதன்யாகு மைக்க பிடிச்சவனே எல்லாரும் வெளியேறி போற காட்சிகளை நேற்று உலகமே பார்த்துச்சு. பல பேர் சந்தோஷப்பட்டு கிளாப்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐநாள் இருக்கிற உட்காருங்க, யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல எல்லாருமே வெளியேறி போயிட்டு அந்த காட்சியை பார்த்தோம். அதன் பிறகு நெதன்யாகு ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்காரு. அதாவது நியாயப்படுத்துற மாதிரிதான் பேசியிருக்காரு. நாங்க ஹமாஸ், ஹிஸ்புல்லாவை அழிக்கிறதுக்காக தான் இந்த போரை நாங்க ஆரம்பிச்சோம், அதுல நாங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க பொதுமக்களை கொல்லவே இல்லைங்கிறாரு. பச்சை போய் ஐநா சபையில போய் சொல்றாரு நெதன்யாகு. ஆமா, ஐநாவுக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ஐநா அமைச்ச அந்த கமிஷனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இனப்படுகொலை தான், அதுக்கான ஆதாரங்கள் இதோன்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க, அது பொய்யான அறிக்கை அப்படிங்கிறத ஐநா மேடையிலே ஏறி சொல்லியிருக்காரு நெதன்யாகு. செல்வாக்கில்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது முன்னாடி காலி சேர் இருக்கதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு செல்வாக்கை இழந்துருச்சு இஸ்ரேலோட பிரதமர், செல்வாக்கை இழந்துட்டாரு பல நாடுகள் மத்தியிலையும். அதனால தான் சேரை பார்த்து பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நியாயப்படுத்துறாரு. மேற்கத்திய நாடுகள் இப்போ பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சது ஒரு இழிவான செயல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் சொன்னதை செய்யலை, ஹமாஸ் அழிக்கிறோன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனர்களை அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது இனப்படுகொலை அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக தான் நேற்று நடந்த அந்த கூட்டமும் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்றாரு. அங்க எல்லாம் பட்னியால செத்துட்டு போயிட்டு இருக்காங்கலாம் நீங்க செய்தியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ்ரேல் பல டன் உணவுப் பொருட்களை காசா மக்களுக்கு கொடுத்தாங்களாம். அது வேற அவர் சொல்றாரு. நம்ம எவ்வளவு காட்சிகள் பார்த்தோம். பிஞ்சு குழந்தை கையில தட்டை ஏத்திக்கிட்டு ஒரு இதை குண்டாவை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரூபாய் சோறு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த சோறு போடுறவங்களை தட்டி தட்டி கேட்கிற காட்சிகள் எவ்வளவு பார்த்தா நம்ம வருத்தப்பட்டிருக்கோம், கலங்கி இருக்கோம். உலகம் முழுக்க கலங்கடிச்சிருக்கு. ஆனா அவர் மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம ஹிட்லர் முசோலினிலாம் பார்க்கல, இப்படிதான் இருந்திருப்பாங்க போல. நெதன்யாகுவை அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட அந்த யூத மக்கள் போய் தஞ்சமடைஞ்ச அந்த பகுதி தான் பாலஸ்தீனம் தான் இப்போ இஸ்ரேலாக மாறி இருக்கு. யூதர்களோட ஒரு பெருமை மிகு தலைவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு பண்ற இந்த இனப்படுகொலையை எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. ஆமா, ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.